அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே, நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஸோ உங்க எல்லாருக்குமே விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் ஜெயா டிவி சார்பாக. ஸோ இந்த ஹாப்பி நியூ இயரை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த வருஷம் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயரா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான மூவி டீமோட நிறைய விஷயங்கள், அந்த படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தருணங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த வகையில் முதல்ல அந்த படத்தினுடைய இயக்குனர், அதாவது கலைஞர்களின் உள்ளிருக்கும் கலைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரும் அந்த இயக்குனரை தான் வந்து முதல்ல வெல்கம் பண்ண போகிறோம். அந்த வகையில் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் தங்கர் பச்சான் அவர்கள். சேரனெங்கே சோழனெங்கே பாண்டி நாடும் போனதே, மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறதுல. த லெஜெண்ட் இஸ் பேக் அப்படின்லாம் வந்து நான் ட்ரெய்லர் கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்துருந்தேன். வெரி வெரி ஹாப்பி. ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. நம்ம பிரபுதேவா சார் அண்ட் பூமிகா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படிங்கிறது. பட் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டச்சியான ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு சாங் இருந்தது. ஸோ எதனால்? வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. வாழ்க்கையை வந்து எல்லாத்தையும் கலந்தது. இதில் நான் எடுத்துக்கிட்டது வந்து என்னென்னா, ரெண்டு உள்ளங்கள் காதல் வயப்பட்டு அதை தக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ போராடுறாங்க. பிறகு அது தங்கள் கைகளை விட்டு போயிடுது. மீண்டும் அவர்கள் சேர்றாங்க. பல காலத்துக்கு அப்புறம் சேரும்போது எப்படி இருக்கும்? அப்போ அது எப்படி மகிழ்ச்சிகரமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் படம் சொல்லியிருக்கீங்க. காதலிப்பவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படின்னு. எதனால சார்? ஜெனரலாக லவ் பேர்ட்ஸ் அப்படின்னாவே ஒரே சந்தோஷம், ஹாப்பி இப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். அதெல்லாம் போய் சும்மா இதெல்லாம் சினிமா காதல். அதெல்லாம் சினிமா காதல். இப்போ 100 பேரில் வந்து ஒரு 5 பேர் காதலிக்காமல் இருக்கலாம். ஒரு 95 பேர் நிச்சயமாக அதை கடந்து தான் போகணும். அதில் அந்த 95 பேரில் 5 பேருடைய காதல் தான் வெற்றி பெறுது. அவங்க தான் 2 பேரும் திருமணத்தில் முடியுது. மீதி அந்த 90 பேர் எங்கே இருக்காங்க? எல்லாம் வேற ஒரு துணையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து 100% ட்ரூ. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட். அண்ட் களவாடிய பொழுதுகள், அது என்ன ஸ்டோலன் மொமெண்ட்ஸ் சார்? அதான் அந்த பொற்செழியன்கிற பிரபுதேவா பாத்திரம், ஜெயந்திங்கிற இந்த பூமிகாவுடைய பாத்திரம், இவங்க 2 பேருடைய உள்ளங்களை களவாடிய பொழுதுகள் அப்படி சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிற விதம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து களவாடிய பொழுதுகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம போகலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்ட நிலையிலேருந்து, உங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அழகி. அழகியை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது சில வார்த்தைகள் எங்களோட ஷேர் பண்ணணும். எந்த படம் எடுத்தாலும் அழகி அழகி அழகி, எதுக்கு அந்த படத்தை எடுத்தேன்னே எனக்கு தோணுது. ஏன்னா அதை முதல் படமாக நான் எடுத்திருக்கவே கூடாது. அதுதான் நான் செய்த பெரிய தவறு. இப்போ கூட அழகி இன்றைக்கி எடுத்தாலும் ஓடும், அது இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து எடுத்தாலும் ஓடும் கண்டிப்பாக. ஆனால் அதை முதல் படமாக எடுத்தது தான் என்னுடைய பிரச்சனை. என்னென்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு காதல் என்பது ஒரு முக்கியமானது. அதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு காதல். அதில் வந்து ஒரே ஒரு காட்சி கூட நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்லாம் வரவே வராது. தவிர காதல் காட்சியே இல்லாத ஒரு படம் அது. ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான காதலை பேசிச்சு. அதனால தான் அது அவ்வளோ பெரிய வெற்றி. ஆண்கள் வந்து தன்னுடைய காதலை நினச்சி பாடுவாங்க போவாங்க. ஆனால் ஒரு பெண்ணு, ஒரு விதவை தாய் 8 வயசு மகனை வச்சுக்கிட்டு காதல் நினச்சி பாட்டு பாடுறா. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அது வாழ்க்கையில் இருக்கிற உண்மையை அதை யதார்த்த முறையில் எடுத்ததால் அது நின்றுது. நைஸ், வெரி நைஸ். தென்றல் படத்தை பற்றி சில வார்த்தை. தென்றல் எப்படி இன்றைக்கும் அது வந்து 2004 வந்தது அந்த படம். இன்றைக்கு அந்த தாமரை செல்வியும் நலங்கள்லையும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நலங்கள்ளி மாதிரியான ஒரு எப்படி ஒரு ஆள் அவன். அதே மாதிரி தாமரை எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு, அதெல்லாம் தொட்டே பார்க்க முடியாது. எனக்கு ஒரு துணி எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு எனக்கு இன்றைக்கு தெரியவே இல்லை. ஒரு திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வெற்றி அடைத்தாலும் அது வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக அது காலம் கடந்து நிற்கணும். மக்கள் மனசில் நிற்கும்போது தான் அது உண்மையான வெற்றி. ஆமாம், அது தென்றல் நான் இப்போ பார்க்குறேன். அதனுடைய பறை பாடல் இந்த சமூகத்துக்கு ஏதோ நான் பிறந்ததால் என்னால் ஏதோ செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாடலை நான் சொல்லலாம். பள்ளிக்கூடம் வந்து திட்டமிட்டு தான் அந்த படத்தை நான் எடுத்தேன். திட்டமிட்டு இன்றைக்கு வந்து கல்விக்கூடங்கள் வந்து ஒரு வியாபார கூடமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ உண்மையான கல்வியை நம்மளை விட்டு போயிட்டுது. அந்த உண்மையான கல்வி, இந்த வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, நட்பு, துரோகம், காதல், அந்த சமூகத்தை கவனிக்கிறது, இது எல்லாமே நம்முடைய கல்வியில் வந்து இருந்துச்சு. முன்னாடி எல்லாமே அது வேறு மாதிரி வடிவத்தில் இருந்து. இன்றைக்கு
ஒரு குழந்தை பிறந்துட்டு அவன் என்னைக்கு வேலைக்கு போவான், எப்போ சம்பாதிப்பான். இதுக்காகவே இந்த ஆடு மாடு கோழி வளர்க்குற மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப எரிச்சலாச்சு. அப்போ உண்மையான கல்வியை சொல்லிக் கொடுத்த இடம் அந்த அரசாங்க பள்ளிக்கூடங்கள் தான். இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த சமூகத்துக்கு பங்களிச்சிருக்கிற அவ்வளோ பெரிய ஆளுமைகளும் அவ்வளோ பேரும் தரையில் உட்காந்து படித்தவங்க தான். அந்த அழுக்க பள்ளிக்கூடத்தில் ஓட்ட பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படித்தவங்க தான். இந்த கட்டிடங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது சொல்லிக் கொடுக்கப்படுற அந்த சூழல் முறை தான். அதனால தான் நான் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தை வச்சு அந்த படத்தை எடுத்தேன். அந்த படத்துக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் கழகம் உருவாச்சு. என் கையாலேங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 30க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை நான் திறந்து வச்சுருக்கேன். மலேசியாவில் மட்டும் நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம், 45க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் அது பிறகு உருவாக்கினேன். சிதம்பரத்தில் அப்பாசாமி, சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி இப்போ யாருமே அது நடிக்கலை. ஏன்னா என்னுடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகியாக இருக்கட்டும், சொல்ல மறந்த கதை, தென்றல், சிதம்பரத்தில் அப்பாசாமி, பள்ளிக்கூடம், வேறு என்ன 9 ரூபாய் நோட்டு, அம்மாவின் கைபேசி, எல்லா படங்களும், களவாடி படங்கள், எல்லா படங்களையும் கதாநாயகனுக்கு 2 குழந்தை 1 குழந்தை இருக்கும். இது எங்கேயாவது இத்தனை படங்கள் எடுத்த ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நான் வாழ்க்கை எடுக்கிறேன், அந்த நேரத்துக்கு பணம் கொடுங்கிறதுக்கு மற்ற படங்கள் வருது. ஏன்னா அந்த குழந்தைகள் இருக்கிறத யாரும் நடிக்க வர மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையில் 70 வயசு 80 வயசானா கூட அவங்களுக்கு குழந்தை இருக்கிறது கிடையாது நம்ம படங்களில். அதேமாரி அது இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து செத்து போயிடும். இல்லை இப்படி எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அது ஒரு பொய்யை என்னால் பொய்யை எடுக்க முடியாது. அந்த சிதம்பரத்தில் அப்பாசாமி படம் நான் எடுத்ததுக்கு காரணமே, இன்றைக்கு வந்து இந்த பெண்கள் படுற துயரம், திருமணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை கவனிக்காத அந்த குடும்ப தலைவன் அவனுடைய சோம்பேறித்தனத்தால், ஊதாரித்தனத்தால், பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதால எத்தனை குடும்பங்கள் நடுத்தரில் நிற்கிது, எத்தனை பெண்கள் வந்து அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. அவனை எப்படி ஒரு பெண்ணை வந்து வழி கொண்டு வரான். இது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். அதுக்காகத்தான் நான் அதை எடுத்தேன். அந்த படமும் எந்த காலம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த படம் வந்து கவனிக்கப்பட்டு தான் இருக்கும். நிச்சயமா. சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை, நான் ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். நான் அப்புறம் தான் ஒரு கேமராமேன், அப்புறம் தான் இயக்குனர் எல்லாம். நான் வந்து திரைப்படக் கல்லூரி படிக்கும்போது 82ஆம் ஆண்டு தலைகீழ் விதங்கள் நாவல் நான் படித்தேன். என்னை வந்து அந்த சிவதானு பார்வதி என்னை ரொம்ப சாகடிச்சுது. என்னென்னா பல முறை அந்த நாவலை ஒரு எண்ணிக்கை கிடையாது, நான் படித்து அழுதுருக்கேன். அழகிக்கு அப்புறம் அழகி மிகப்பெரிய வெற்றி என்பது உள்ளங்கள்லேயும் வெற்றி, உங்களுக்கு வசூல்லையும் வெற்றி, காலத்தால் நிற்கக்கூடிய ஒரு படம். அதன் பிறகு சேரன் மாதிரியான ஒரு முகமே தெரியாத ஒரு ஆள், அவர் பெரிய டைரக்டரு, ஆனால் ஒரு சும்மா சாலையில் நடந்து போகிற ஒரு முகம், அது மாதிரி ஒரு பையன் வேணும் எனக்கு சிவதானுவா அப்படின்னு திடீர்னு சேரனுக்கே தெரியாது சொல்லி நான் அதை எடுத்தேன். பெரிய பெரிய நடிகரை வச்சு நான் எடுத்துருக்கலாம், எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க. நான் அதை செய்யலைங்களே, பணம் சம்பாதிக்கிறதுனா நான் உடனே அதை பண்ணியிருப்பேன். எனக்கு அது தோன்றவே இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து 70லேருந்து 80 விழுக்காட்டு இளைஞர்கள் கிராமத்திலிருந்து வந்தவங்க. ஒரு தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மகன்களையோ மகளையோ வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதை யாரோ ஒரு பணக்காரன் வந்து கொத்திட்டு போய்ட்றான். அப்போ அந்த தாய் தந்தை குடும்பம் எங்கேயோ நிற்கிது. அவன் தங்கச்சி தம்பி அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவன் தான் வீட்டுக்கு ஏதாவது செய்ய நினச்சா கூட முடியல. பல பேருடைய குற்ற உணர்ச்சி தான் அந்த படம். ரொம்ப அதுவும் வந்து சமூகத்தோட முக்கியமான பிரச்சனை. அதை எடுத்தது. அது எல்லா வகையிலும் அது ஒரு முக்கியமான படம் தான். 9 ரூபாய் நோட்டு, இந்த படம் வந்து நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக வந்து அழகி தென்றல் அப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு, அப்போ தெரியல அந்த படத்துடைய அருமைலாம். ஆனால் நான் வந்து பயங்கரமாக பார்த்து என்ன தாக்கிய ஒரு படம் உங்களுடைய படைப்புகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 ரூபாய் நோட்டு. அந்த படம்லாம் பார்த்து நான் 2 நாளாக அழுதுருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப சோகமாக, ரொம்ப சோகமான ஒரு எண்டிங். இன்ஃபேக்ட் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 9 ரூபாய் நோட்டு அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய 24 வயசில் தொடங்கின நாவல். அந்த நாவலை நான் வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக எழுதி முடித்தேன். அவ்வளோ தேவைப்பட்டுருச்சு. ஏன்னா எனக்கு வந்து படுக்க இடம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, திரைப்படக் கல்லூரி முடிச்சிட்டேன், வேலையெல்லாம் கிடைக்குது, ஏன்னா வேலைக்கு போக விருப்பம் இல்லை, இந்த திரைப்படத்துறையில் தான் வாழணும்னு தோணுது. அதுக்கு நிறைய நான் இழக்க வேண்டியிருக்கேன். பல நாள் சாலையிலே படுத்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை வருது. குடும்பம் வசதியாக இருந்தால் கூட அவங்க வந்து வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக எனக்கு யாரும் உதவியே செய்யலை. இந்த திரைப்படத்துறை வேணான்னு இருந்தவங்க அதெல்லாம் அப்போ போராடும்போது எனக்கு
அந்த கட்டத்தில் எத்தனை இடம் மாறியிருப்பேன். அப்போல்லாம் எழுதக்கூட பேப்பர் இருக்காது. ஏதோ கீழே கிடக்கிற பேப்பர்லாம் எடுத்து எழுதுனது தான் அது. ஏதோ பல அது வச்சுருக்கேன், நான் இன்னும் வச்சுருக்கேன், மேனுஸ்கிரிப்ட் இருக்குது. அப்போ அதெல்லாம் எழுதி பாதுகாத்து 1996 ஜெயகாந்தன் மூலமாக அதை வெளியிட்டேன். ஜெயகாந்தன் வாழ்நாள்லேயே முன்னுரை எழுதின ஒரே ஒரு நூல் எனக்கு மட்டும்தான். ஏன்னா தகுதி இருந்தால் எழுதுங்க, நீங்கள் அதை எழுதலைன்னா நான் தூக்கி போட்டுருவேன் அந்த நாவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார், படித்து ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு அதை சொன்னார். அவரை வச்சே நான் அதை வெளியிட்டேன். கீராஜநாராயணன், ஜெயகாந்தன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த 24 வயசுலேயே எனக்கு ஒரு இலக்கிய புரிதல் வந்துச்சு. உலக அனுபவம் எனக்கு தெரியுது, உலக சினிமா நான் பார்க்குறேன், மக்களுடைய அரசியல் வந்து எது தீர்மானிக்குது, இதையெல்லாம் கவனித்து. ஏன்னா 24 வயசில் எழுதக்கூடிய நாவலே இல்லை அது. எனக்கு இன்றைக்கு பார்த்தாலும் வேப்பாக இருக்குது, எப்படி சாத்தியம் அது? ஆனால் எனக்குள்ளே ஒரு நெருப்பு, ஒரு வெறி இருந்தது. ஏன்னா நான் வந்து பல இன்னல்களை தாண்டி, பல வறுமையை தாண்டி நான் வந்திருக்கேன். அதனால அது சாத்தியம். வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அந்த 9 ரூபா நோட்டுங்கிறது வந்து ஒரு செல்லாத நோட்டு. மாதவருடைய வாழ்க்கை ஒரு செல்லாததாக மாறுது. இவ்வளோ படங்கள், ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ படங்கள் வருதுங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா. ஒரு 250 படங்கள் கூட சொல்கிறாங்க. ஒரு 200 படம் எடுத்துக்கங்க. ஒரு படம் கூட ஒரு உழவு தொழிலை, விவசாயத்தை பற்றி, ஒரு விவசாய குடியை பற்றி வர்றதே கிடையாது, வரவே இல்லை. என்ன எப்படி இப்படி இருக்குது இந்த நிலையிலேருந்து அங்கேருந்து ஒரு படம் அது. நீங்கள் அந்த படம் எனக்கு பார்த்திங்கன்னா, நான் எடுத்ததுலேயே மிக நுட்பமான சித்தரிப்போட எடுக்கப்பட்ட, அவ்வளோ டாக்குமெண்டேஷனோடு எடுக்கப்பட்ட படம் 9 ரூபா நோட்டு தான். மிக முக்கியமான படம். எனக்கு வந்து என்னுடைய படங்களே மிகச்சிறந்த படம், எனக்கு பிடித்த படம், பிடித்த நாவலும் கூட, எல்லாமே அதுதான். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அது, ஒரு இன்க்ரெடிபிள் கிரியேஷன்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு அழகான படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவின் கைபேசி. அதில் வந்து அந்த அம்மா வந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு சிக்னலுக்காக போகிற அந்த சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு நெஞ்செல்லாம் உருக்கக்கூடிய ஒரு சீன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரைட்டான டைமில் வந்த படம். அப்போ இந்த செல்ஃபோன் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண தெரியும். இப்போ எல்லாருமே வச்சுருக்காங்க செல்ஃபோன். ஆனால் அம்மாவின் கைபேசி ரிலீஸ் ஆன மொமெண்ட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ சரியான ஒரு மொமெண்ட். அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த தலைப்பு வச்சது தப்பு. அது வந்து அம்மாவுடைய கதையல்ல. 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை செய்கிறாங்க. ஒருத்தன் அது வந்து அவனுக்கு பணம் கிடைக்குது, 2 பேருக்குமே பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு ஒருத்தன் மகிழ்ச்சியாக வாழறான், ஒருத்தவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியை கொல்லுது. அந்த குற்ற உணர்ச்சியோடு வாழறவனுடைய அந்த மனநிலை தான் அந்த படம். அப்போ அவன் என்ன முடிவு எடுத்தான், அதுதான் கதை. ஆனால் அது அந்த தலைப்பு வச்சது பெரிய தப்பு. அதுதான். அதை தவிர அந்த படத்தில் எந்த குறையும் கிடையாது. அது நான் வச்சிருக்கக்கூடாது. மீண்டும் சொல்லப்போனால், என்னோடய அம்மாவின் கைபேசி அது ஒரு நாவலாக படித்து பாருங்கள். நான் அதை சினிமாவுக்காக சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணேன், மிகப்பெரிய தவறு செய்தேன். அது எந்த மொழியிலையும் எந்த காலத்திலையும் எடுக்கலாம். திரும்பவும் நான் எடுக்க நினைக்கிற ஒரு படம் அது. மிக முக்கியமான கதை அது. அது பார்ப்போம். ஸோ ஒரு சீக்வல் நாங்கள் கூட சீக்கிரத்தில் இல்லை, அது ரொம்ப முக்கியமான படம் அது. அதை யாரும் அதை புரிஞ்சிக்கல. அதுக்குள்ளே இருக்கிற உளவியல் சிந்தனைகளுக்குள்ளே மக்கள் போகலை, அதான் பிரச்சனை. ஆமாம், அது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா படம் தோல்வி அடைஞ்சது இல்லை, அதனால் நீங்கள் பேச முடியாது. அதுதான். பல உயர்ந்த படைப்புகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு படைப்பு காரணம் இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம போகலை. அதுவும் நீங்களே உங்களுடைய பெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்களே சொல்கிறீங்க, படைப்பாளி கிரிட்டிக்காக தான் இருக்க முடியுங்க. அப்படி அது தெரியும் இல்லையா, படைக்கிறவனுக்கு தெரியும் இல்லை எல்லாமே. இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். களவாடிய பொழுதுகளை பற்றியும் நம்ம பேச போறோம். அதை பற்றி பேசணும். நிச்சயமா சார், நிச்சயமா நம்ம பேச போகிறோம். இப்போ நம்மளோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இங்கே வர போறாரு. உங்களுடைய படத்துக்கு வந்து இசையமைத்த இசையமைப்பாளர், எங்களோட ஜெயா சூப்பர் சிங்கரோட ஹீரோ அப்படின்லாம் வந்து நாங்கள் சொல்லலாம். ஏன்னா we have a very good relationship with Bharatwaj sir. Let's welcome Bharatwaj sir. உன்னை போலொரு ஆண் மகனை என் வாழ்க்கை வீதியில் காணவில்லை. Welcome back sir. Actually, hello, how are you? Very happy to see you again. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். Thank you very much for asking. Actually நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ட்ரெய்லர் சாங் எல்லாம் நானும் சார் ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ உடனே டக்குன்னு நீங்கள் அப்படி வெளியில் போனோடனே, என்னம்மா பாட்டு போட்டிருக்காரு தெரியுமா அந்த மனுஷன், யாருமே பண்ண முடியாது அப்படியே சொல்லி. ஆமா, ஐயோ போய் சொல்றாரு. நிஜமா அப்படிதான் சார் சொல்றாரு. இந்த மனுஷனை விட்டா இந்த மாதிரி யாராலுமே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. இன்ஃபேக்ட் அந்த ட்ரெய்லரில் இருந்த சாங் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டச்சியாக, அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது. இப்போது படத்தில் வந்து பாட்டு வர்றது வந்து, பாட்டு நார்மலி நம்ம வந்து லவ் டுவேட்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பாடுறது கிடையாது. இன்னொன்று 2 அரௌண்ட் ட்ரீஸ் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
அது வந்து ஒரு வாழ்க்கையை விட்டு ஒரு தள்ளி போன விஷயந்தான் இந்த பாட்டுங்கிறத. ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனா, இவர் 100% நார்மலாக இருக்கார், யதார்த்தமாக இருக்கார். அந்த பாட்டை எப்படி நார்மல் ஆக்குறது, நேச்சுரல் ஆக்குறதுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அது வந்து ஒரு பாட்டு மாதிரியே தெரியக்கூடாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியே தெரியக்கூடாது, அது படத்துடைய ஒரு பார்ட் மாதிரி இருக்கணும். ஸோ அங்கே தான் வந்து ஐ ஹேட் a பிக் சேலஞ்ச். அதுக்கு அவர் வந்து அதுக்கு முக்கியமான சப்போர்ட் வந்து முதல்ல டேரக்டர்லேருந்து வரணும். அது எனக்கு ஃபுல்லாக அவர் தான் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய பேப்பர் எடுத்துப்பார், பெரிய லாங் A3 என்ன சொல்லுவாங்க, A4 A3 பிக் ஷீட்டு. அதில் அப்படியே இந்த பாட்டில் என்னெல்லாம் வரணும், வாட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சாங், அதெல்லாம் அழகாக எழுதுவார். அதை எழுதி ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் நோட் மாதிரி எனக்கு கொடுப்பாரு. இந்த பாட்டில் இந்த ஃபீல் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த பாடத்தில் அந்த 5 நிமிஷத்தில் என்னெல்லாம் காட்சிகள் என்ன வருமோ அதை என்கிட்ட சொல்லிடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே லிங்கில் இருக்கும் அந்த அந்த குரல். அதாவது ஃபஸ்ட்டு கம்போசிஷன் ஸ்டைல், அது அந்த பாட்டுக்கு நம்ம பண்ணணும். ரெண்டாவது அந்த யாரை பாட வைக்கணும், அந்த சிச்சுவேஷனுக்கு குரல் மேட்ச் ஆகணும். மூணாவது வந்து அதோடைய அந்த பேக்ரவுண்ட், அந்த இன்டர்லூட்ஸ், பிஜிஎம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எல்லாமே ரொம்ப 2-3 காலகட்டங்களில் 3 காலகட்டங்களில் நடக்குது கதை. 90s நடக்கிற கதை ஒரு போர்ஷன், அப்புறம் இன்னொரு போர்ஷன். அதுக்கப்புறம் படம் முடியறது 2007 முடியுது. அப்போ இந்த 3 காலகட்டத்துக்கான ஒரு இசையில் அதுக்கான ஒரு கால மாற்றம் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இதில் படம். அதனால தான் அம்பாசிடர் காரை பயன்படுத்தியிருக்கு இதில். இது எங்கள் படத்தில் வர்ற பிரகாஷ்ராஜ், பூமிகாலாம் வந்து பெரிய பணக்காரங்க. அவங்க கையில் பார்த்திங்கன்னா அந்த முதல் நிலையில் வந்த ஐஃபோன் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கி பயன்படுத்தணும். நம்ம ஆளுங்களுக்கு சினிமா பார்க்கும்போது அது எல்லாமே 2017 நடக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்படியெல்லாம் அதை வந்து வருஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கலை, இப்போ படம் பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒன்று எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துறா எப்படி, அவங்க தேடி ஒன்று பிடிக்கணுமில்ல. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ் ரொம்ப நல்லா வந்தது. அப்புறம் ரெண்டாவது வந்து நான் இவர் கூட 3 படம் இது பள்ளிக்கூடம், 9 ரூபா நோட்டு இதில். ஸோ நான் வந்து இவரை என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லாக. லேஸில் விட மாட்டார் இவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவரை பற்றி, கண்டிப்பாக இவர் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஆமாம், அதாவது அவர் அப்படியே பிடிச்சாருன்னா விட மாட்டார். யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம், யூ ஹேவ் டு மேட்ச் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அவர் வாட் எவர் ரிக்குவயர்மெண்ட். ஸோ அதுக்கு அவர் வந்து அது ரொம்ப கிளியராக இருப்பார் அதில் விஷயத்தில். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒர்க் பண்ணுறது. அதாவது ஆமாம், அதே மாதிரி லிரிக் ரைட்டர் எல்லாருமே அந்த சம்மந்தப்பட்ட அது மாத்திரம் இல்லை, அந்த பாட வந்த சிங்கர்ஸு அது வேறு ஒரு பிரச்சனை. அதாவது அவங்க எங்கேயாவது உச்சரிப்பு ஏதாவது கொஞ்சம் எல்லா தப்பு இருந்துன்னா அவ்வளோதான், இவர் வந்து டென்ஷன் ஆகிடுவார். அதனால் எல்லாத்தையுமே வந்து தாண்டி வேலை பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது மொத்தத்தில். ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி நைஸ். ஜென்ரலாக வந்து பரத்வாஜ் சார் அப்படின்னாவே அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் இருக்கிற எல்லா தத்துவ பாடலும் அவர் தான் வந்து பாடிடுவார். அந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிரும். எனக்கு இல்லை இதில் அதை செய்யல. அதுக்கு தான் வந்து திருவுடையான் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பொதுவுடைமை இயக்கங்களில் மேடையில் பாடுவார். மிக முக்கியமான ஒருத்தர். அந்த ஆத்தாவும் சேலங்கிற பாட்டு மிக எல்லோரும் தெரியும். அது ஆனால் திரைப்படத்தில் அவர் பாடலை. நான் ஒரு முறை அவரை சந்திக்கணும்னு நினச்சேன். அதுக்கு சரியான வாய்ப்பு இது கிடச்சிது. அவரை கூப்பிட்டு பாட வச்சாச்சு. அதுதான் தேடி பார்க்குறேன். என்ன அவர் வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார் போன ஆண்டு. சாலை விபத்தில் 3 பேரோட அவரும் இறந்துட்டார். என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார், தோழர் எப்போ படம் வழியாகலே, ரொம்ப நல்ல பாடலாச்சே அப்படின்னு அவருடைய கைபேசியில் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தார். படம் வரலையே என்ன. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் அது பாடிக்கிட்டு இருக்கு தோழரில். ஆனால் என்றைக்குமே ஒரு கலைஞனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை சார். அவங்க இல்லை, அந்த பாடல் நிற்கும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கர் பச்சன் சாரோடைய படத்துக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து பயங்கர ஹாப்பியாக போவோம், ஃபேமிலியோட செம்ம படம், ஓகே அவருடைய படம் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு கனத்த இதயத்தோடு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சில படம் வந்து நம்மளை அப்படியே வந்து தாக்கும். உங்களுடைய படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹாப்பியாக அப்படியே போவோம் மூவி எஸ் அப்படின்னு. ஆனால் அதில் இருக்கிற அந்த சோகம் அப்படியே வந்து தாக்கி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். எதனாலேயே இவ்வளவு சோகையே எங்களை இவ்வளோ வந்து அப்படியே ஒரு 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 சோக கடலை. யாரும் அதை செய்யலை, நான் செய்கிறேன் அப்படி எடுத்துக்கலாம்ல. நிச்சயமாக இது யாரும் செய்யறது இல்லையா. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு நகைச்சுவை நடிகரை போட்டு நீங்கள் சிரிக்க வச்சிடலாம்,
ஒன்றும் பெரிய வேலையே இல்லை அது. என்ன நீங்கள் எதை காட்டினாலும் கிச்சு முள்ளான்னு சிரிச்சிடலாம். நிச்சயமா. ஆனால் படம் பார்க்குறவங்க பல்வேறுபட்ட மனிதர்கள் உள்ளே இருப்பாங்க. ரொம்ப படித்தவங்க, நீதிபதியிலிருந்து கடைநிலையில் இருக்கிற பிச்சைக்காரர்கள், திருடர்கள், கொலைக்காரர்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு இடம் வந்து திரையரங்கம் தான். அப்போ அத்தனை பேரையும் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அவங்கள வந்து அந்த பாத்திரத்தினுடைய நிலையை உணர வச்சு எவ்வளோ பெரிய வேலை அது. அப்போ அந்த படைப்பில் ஒரு உண்மை இருந்தால் தான் அது வரும். அப்போ மற்றவர்கள் தவற விட்ட உண்மைகளை நான் தேடி தேடி போகிறேன். வாழ்க்கையினுடைய மூளை முடுக்கெல்லாம் நான் வந்து தேடி அலைகிறேன். அதை வந்து கதையாக மாற்றுறேன். அது சமூகத்தினுடைய தேவையான ஒரு கதையாக மாற்றுறேன். அதனால் அது உங்களுக்கு அப்படி தோணுது. அதுதான். நிச்சயமா. அண்ட் களவாடிய பொழுதுகள் இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஜானர் சார்? படத்தோட ஸ்டில்ஸ்லாம் பார்த்தா பயங்கர ஸ்டைலாக இருக்குது. ஓகே, நம்ம தங்கர் பச்சன் சார் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சி அப்படி கண்ணு திறக்கல. அதுக்குள்ளே ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எஸ் அதே மாதிரி நிறைய தத்துவங்களோட ஒரு பாட்டு. கண்டிப்பாக இந்த படத்துலையும் நம்ம அழுதுட்டு தான் வெளியே வருவோம் எஸ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அழுதுட்டு வர போகிறீங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. முதல் முறையாக என்னுடைய எல்லா படங்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து கிராமத்தினுடைய பின்பலத்தோடு இருக்கும். பாதி நகரம் இருக்கேன். இது வந்து ஒரே ஒரு ஷாட்டு கூட வந்து கிராமத்தில் இல்லை. கிராமத்து மனிதர்களே கிடையாது. இதில் முழுக்க நகர மனிதர்களுடைய, அதுவும் பெருநகரம், கோயம்புத்தூர், சென்னையிலே நடக்கிற ஒரு கதை. அதனால் அப்படி தோணுது. இந்த பாருங்க லுங்கிலாம் இருக்கிற பிரபுதேவா பரவாயில்லையா? இப்படி ஒரு பிரபுதேவா எங்கே பார்த்துருப்பீங்க பாருங்க. அதாவது இது ஒரு பாருங்களேன் கொஞ்சம் இதாவது நான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்க. ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இனிமேல் தொடர்ந்து இந்த நகரம் சார்ந்த படங்களை நிறையா செய்யணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. வாவ். ஆமாம், ஐ எம் வெரி கிளாட் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா சார். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இல்லை அவரை கேட்டிருக்கீங்களா, இது உங்களுடைய 3வது படம், நீங்கள் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கீங்களா ஏன் சார் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட், வில்லேஜ் சப்ஜெக்டாகவே எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஸ்டைலாக? அதே 2 படத்துக்கு அப்புறம் சொன்னப்புறம் மாறிட்டாரு. ஓகே, தட்ஸ் அமேசிங். சரி, ஓகே. நீங்கள் வந்து ரோஜா கூட்டம்ல பார்த்த பூமிகாவுக்கும் இப்போ இந்த களவாடிய பொழுதுகளில் பார்த்துட்டு இருக்க பூமிகாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. ஆமாம், ரோஜா கூட்டம் பூமிகா வந்து ஷிவாஸ் என்ன சொல்கிறது, ஒரு யங் கேர்ள் வித் டீன் கேர்ள். இப்போது 10-17 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். ஆமாம், 2000 அது. ஸோ 17 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க வந்து வேற ஒரு படத்தில் வராங்க. அந்த படத்தோடைய அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ரோலே வேறு, இதில் வேறு ரோல். இதில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. ஷி டன் வெரி வெல். அந்த ஒரு முக்கியமாக அந்த படமே அந்த அவங்கள சுற்றி தான் அந்த கதையாக இருக்குது. ஸோ அந்த வெரி வைட்டல் ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. சார், அந்த பூமிகா என்ன பாடுபட்டாங்க இல்லை இப்போ சொல்லுங்கள். இல்லை அது கேட்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அவங்க வந்து ஒரு இந்த மொழி தெரியாத ஒரு நடிகை. அவங்கள்ட்ட இப்போது எவ்வளோ ஒரு ஹெவி ரோலுக்கு அவங்க வந்து இந்த செய்கிறாங்க. இவர் சொன்ன விஷயத்தை பார்த்து லிங்க் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இப்போ இல்லை இப்போ நந்தியதாஸ் இருக்கட்டும், ரதி, அவங்க உமா, அப்புறம் இவங்க யார், ஸ்னேகா, அந்த நவ்யா, அப்புறம் வந்து வேறு என்ன, அர்ச்சனா. நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே எவ்வளோ பெரிய ஆளுங்க. எல்லாம் வந்து அவங்களோட நம்ம ரொம்ப சிறந்த திறமையாளர்கள். அவங்களெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டோம்? வெறும் பாட்டு பாடுறதுக்கு ஓரமாக ஒளிஞ்சு நிற்கிறது, அந்த கிளைமேக்ஸ் முடியும் போது வந்து நிற்பாங்க. இதுக்கு தான் நம்ம பெண்களை வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க தான் படத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த கதையில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு தொடர்ந்து. அதில் முடியல ஒரு கட்டத்தில். நிறைய எங்களுக்குள்ள அப்படி சிறு சண்டைகளில் ஒரு முறை பெரிய சண்டை இல்லாமல் வந்திருக்கு. அந்த நேரம் நான் அதை தாங்கிக்கிட்டேன். ஏன்னா அது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு ஏதோ ஃபோன் பேசிகிட்டே நின்றுட்டே இருக்கோம், இப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். சார் அப்படியே அது என்ன நினச்சிச்சு, ஒரு பிரபுதேவாவுடைய அழைப்புக்காக, அதாவது ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு இடத்துல காத்துட்ருக்காங்க, அவர்கிட்ட ஃபோனே வரல, அடித்தாலும் அவருக்கு பதில் கிடையாது. இந்த மனநிலை இருந்துட்டு கடைசியாக அவர் ஃபோன் எடுக்கும்போது பேசணும். இது அந்த 2 பேருக்குள்ளே நெடுகாலம் கழித்து அப்படி உயிரோடு இருந்த உயிராக வாழ்ந்தவர்கள் ஒரு பிரிவுக்கு அப்புறம் சில காலம் கழித்து பேசுகிறாங்க ஃபோனில். அப்போ அதுக்காக காத்துட்ருக்க ஒரு மனநிலை, எவ்வளோ கஷ்டமான மனநிலை, அது எப்படி நடிக்கணும், அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவ்வளோதானே சார், டைலாக் பார்த்து திரும்ப பண்ணால் ஒன்றும் வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த மனநிலை உங்களுக்கு வரலை.
அப்புறம் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி இங்கே உட்காருங்க, அப்புறம் எழுந்து பாருங்கள், அப்புறம் உட்காருங்க, அப்புறம் அங்கே போங்க, அங்கே நின்று இப்படி பாருங்கள், அது செய்யுங்க அது செய்யுங்க, இதே ஓடிக்கிட்டு இருக்கு 2 நிமிஷம். அதுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து வேகமாக அடித்தா அவர் எடுப்பார். அப்போ எப்படி அவங்க நின்ன இடத்துல நின்று பேச முடியாது. திடீர்னு என்னென்ன தோணும், எங்கே போய் நிற்கணும், எங்கே பார்க்கணும், எதை உதைக்கணும், இது எல்லாமே இருக்குது. எதை அப்போ இவ்வளோ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் நடித்து முடிச்சாச்சு. முடித்தோடனே கொஞ்சம் அப்படி அது இப்போ பயன்பாட்டில் நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடாது. அப்படி வந்து ஒரு இதோட நான் வெறுப்பில் ஒரு சில சொற்களை விழுந்தாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அழுதாங்க, கதறினாங்க, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே தள்ளி ஒரு வார காலம் நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் தான் படம் நடந்துச்சு. அப்படி தான் இருக்கும். சரி இப்போ இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம சார் இதுக்கு முன்னாடி நடித்து என்ன திருப்பி பண்ணலாம், இல்லைம்மா அதெல்லாம் சரியாக இருந்துச்சு, இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து விளையாட்டாக இருக்கீங்க, உள்ளே வந்தீங்கன்னா அந்த மனநிலை இருங்க, தூக்கி போடுங்க எல்லாத்தையும், அதான் பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க செய்த தவறை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு நான் இவ்வளவும் சொல்கிறேன்னா, பல படங்கள் நடிப்பாங்க நடிகர்கள், பல சிந்தனையில் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கேமரா வந்து ஒரு முறை அப்படி கிளம்பிட்டுதுன்னா இந்த யமன் மாதிரி தான், அப்படி பிடிச்சிக்கும். யமனை யாரும் பார்க்கல, யமன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கும். ஒரு முறை பதிவாயிட்டு அதுவும் வரும். அப்போ அவங்கள வந்து அந்த மனசை வந்து ஆயத்தப்படுத்துகிற இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு தியானம் தான். அது ஒரு இயக்குனருக்கு தான்.